வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் 2700 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட இஜெட் வடிவ சுரங்க பாதை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. இன்று போகி பண்டிகை. பழைய பொருட்களை அளித்து போகியை உற்சாகமாக கொண்டாடிய மக்கள். உத்தரப்பிரதேசத்தில் இன்று தொடங்குகிறது மகா கும்பமேளா. சுற்றுலா பயணிகள் 1296 ரூபாய் கட்டணத்தில் ஹெலிகாப்டர் சவாரி மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. பலி எண்ணிக்கை 16ஆக உயர்வு. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் 2700 கோடியில் கட்டப்பட்ட இஜெட் வடிவ சுரங்க பாதையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். காஷ்மீரையும் லடாக்கையும் இணைக்கும் வகையில் இஜெட் வடிவ சுரங்க பாதை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 2700 கோடி செலவில் 6.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சுரங்க பாதை கட்டப்பட்டுள்ளது. பிரபல சுற்றுலா தலமாக இப்பகுதி பனி சரிவு, மோசமான வானிலை காரணமாக துண்டிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். இந்த சுரங்க பாதையை கந்தர்பால் பகுதியில் பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோமா மார்க் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேச உள்ளார். பிரதமர் மோடி வருகையொட்டி கந்தர்பால் சோமா மார்க்கில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் தை மாத பொங்கல் திருவிழாவையொட்டி சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். விழாவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்களை இணைத்து மாபெரும் இசை நடனம் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க விழாவை அடுத்து சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகள் பெசட் நகர், எலியட்ஸ் கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசை கல்லூரி வளாகம் உள்ளிட்ட 18 இடங்களில் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு பொங்கல் மற்றும் சங்கராந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாட்டில் உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் மற்றும் சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் என்றும், பண்டிகைகள் நமது கலாச்சாரம், பாரம்பரிய அடையாளங்களை காட்டுகின்றனர் என்றும், பயிர்களுடன் தொடர்புடைய விழாக்கள் என்பதால் விவசாயிகளுக்கு நன்றி எனவும் கூறியுள்ளார். மேலும் பண்டிகைகள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் செழுமையும் கொண்டு வர வேண்டும் எனவும் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என்றும், ஒவ்வொரு இல்லத்தின் வாசலிலும் வண்ண கோலமிட்டு தை மக்களை வரவேற்போம் எனவும், தமிழ் தாயை போற்றெடுப்போம் எனவும், மகிழ்ச்சி பெருவிழாவாக பொங்கலை கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக காட்டுத்தீ நீடித்து வருகிறது. இதனால் 10,000த்திற்கு மேற்பட்ட வீடுகள், கட்டிடங்கள், 12,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயில் கருகி நாசமாகினர். மேலும் 1,50,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத்துறை, மீட்புக் குழுவினர் என 14,000 வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. மேலும் காட்டுத்தீயில் 16 பேர் மாயமாகி உள்ளதாகவும், அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது.
சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையிட்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நல்வாழ்விற்காக எழுத்தாளரும் மருத்துவருமான டாக்டர் ஷீபா லூதர்ஸ் எழுதிய புத்தகம் சென்னை நந்தனம் YMCR மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஷீபா லூதர்ஸ் எழுதிய புத்தகம் அரங்கத்தை பார்வையிட்டு டாக்டர் ஷீபா லூதர்ஸின் சமூகத்திற்கான அர்ப்பணிப்பை பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில், பட்டி அரசியல் மீண்டும் ஈரோடு கிழக்கில் நடைபெறும் என்பதால் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்து உள்ளது என்றும் 2019ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் அதிமுக ஜனநாயகத்தை மதித்த காரணத்தால் 9 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றோம் என்று தெரிவித்தார். மேலும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கம் கொடுக்காதது தேர்தல் வரவில்லை என அமைச்சர் துரைமுருகன் ஒப்புதல் கொடுத்தது முதலமைச்சரின் மனசாட்சியை வெளிப்படுத்தியுள்ளார் என ஜெயக்குமார் தெரிவித்தார். இன்னைக்கு யார் அந்த சார்னு இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு கேள்வி. மாசு சார் ஆளவே காணா, பல நாள் பேட்டி காணா. சைதாப்பேட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன் வந்து தான், அந்த ஃபங்க்ஷனில் கூட அவர் ஸ்டாலின் கலந்த ஃபங்க்ஷனில் மாசு சார் கூப்பிடவே இல்லை, மாசு சாரை கூப்பிடவே இல்லை. என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி ஒரு அட்டூழியங்கள் அநியாயங்கள் இதெல்லாம் செஞ்சு முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களோட விரோதத்தை சம்பாதிச்சு, மக்களோட அதிருப்தி சம்பாதிச்சு, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி 2024 இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அந்த நாள், அதாவது நாளைக்கு போகியில் என்ன சொல்லுவான், பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதல்லாம் திமுக கழிஞ்சிரும், புதியன புகுதல்லாம் மீண்டும் அம்மாவோட அரசு எடப்பாடி தலைமையில் ஆட்சி இதான் நடக்கும். ராமநாதபுரத்தில் சமத்துவ பொங்கல் விழா சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் முத்துவேல் அஞ்சகதம்மாள் அறக்கட்டளையில் 15வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுமார் 200 பொங்கல் பானைகள், கரும்பு ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அரிசி எடுத்துக் கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் போன்ற கிராமிய கலைகள் இடம்பெற்றிருந்தது. இதில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ், ராதாபுரம் ஒன்றிய பெரும் தலைவர் சௌமியா ஜெகதீஷ், ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் ஃபெல்ஸ்டி உட்பட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்கள் குடும்பத்தினருடன் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழர் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் மாவட்ட செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள் வண்ணங்கள் ஒன்றாய் ஆடை உடுத்தி தங்கள் குடும்பத்தினருடன் சமத்துவ பொங்கல் விழா நடத்தினர். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உதயசூரியம், மணிகண்ணன், மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உட்பட பலர் செய்தியாளர்கள் குடும்பத்தினுடன் இணைந்து சர்க்கரை பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். அதிமுக தனது மோசமான தோல்வியை ஒப்புக்கொண்டதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிழ்முன் அன்சாரி கூறியுள்ளார். திருச்சியில் மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சியின் வேர்கள் இணையம் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்முன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சரியா நடக்காது என கூறி தேர்தல் ஆணையத்தை அவமதித்துள்ளார் என்றும், ஜனநாயகத்தில் சமநிலை இருக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சிகள் களத்தில் நின்று போராட வேண்டும். ஆனால் அவர்கள் பின்வாங்கி இருப்பது மூலமாக மோசமான தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார். இது மாநில இளைஞர்கள் அணி செயலாளர் முகமது ஷரீப், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஆத்தூர் ரகுமான் உட்பட பலர் உடன் இருந்தனர். தேர்தல் சரியான முறையில் நடக்காது என்று சொல்வதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை அவமதித்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி என்பது, அது குறிப்பாக ஒரு எதிர்கட்சி என்பது களத்திலே நின்று மக்களுடைய உணர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது. ஜனநாயகத்தில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சி களத்தில் நின்று போராட வேண்டும். அவர்கள் பின்வாங்கி இருப்பதன் மூலமாக தங்களுடைய மோசமான தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இது மோசடிய ஆமாம், தோல்வி பயத்தின் காரணமாக, அது மோசமான தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பின்வாங்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். திருச்சியில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் பல்வேறு வகையான நாய்கள் கலந்து கொண்டது. திருச்சி விமான நிலையம் அடுத்த மொராய் சிட்டி பகுதியில் டெட் கேலக்சி அமைப்பு சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது சேலம், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாக்சர், டோபர்மேன், கிரேடன், செர்மன்,
செப்பர்டு உள்ளிட்ட 35 வகையான இனங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட செல்லப்பிராணிகள் கலந்து கொண்டது. இதில் வல்லுநர்கள் நடுவர்களாக இருந்து சிறந்த செல்லப்பிராணிகளை தேர்வு செய்தனர். இதில் வெற்றி பெறும் செல்லப்பிராணிகளுக்கு 25,000 ரொக்க பரிசும், முதல் பரிசாக 15,000, இரண்டாவது பரிசாக 10,000, மூன்றாவது பரிசாக 5,000 வழங்கப்படும் என தெரிவித்தனர். ஒரு சிலர் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கு கால்களில் சாக்ஸ், பேண்ட், சட்டை, கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போன்றவைகளை வைத்து அழகுபடுத்தி கண்காட்சியில் இடம்பெற செய்திருந்தனர். ஆத்தூர் பெத்தநாயகன் பாளையம் பேரூராட்சியில் அனைத்து வியாபாரிகள் நலசங்க பொறுப்பாளர்கள் நியமன கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயகன் பாளையம் பேரூராட்சியில் அனைத்து விதமான வியாபாரிகள் நலசங்க கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், வணிகர்கள் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமமூர்த்திக்கு சங்க உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் துணைத் தலைவராக ரவிசங்கர், கலையரசன் மற்றும் பொதுச் செயலாளர் நசீர் முகமது, செயலாளர் இளங்கோ, துணை செயலாளர் முருகன், தர்மா, பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பெத்தநாயகம்பாளையம் பேரூராட்சி நகரத்துக்கு உட்பட்ட ஒரு சுமார் 200 வியாபாரிகளோடு அனைத்து வியாபாரி நலச்சங்கம் ஒன்று ஆரம்பித்து 2வது கூட்டமாக இந்த கூட்டத்தை அதாவது பொறுப்பாளர்களை தேர்வு செய்து இந்த கூட்டம் நடத்தணும். இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 100 வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இந்த 100 வியாபாரிகள் ஒருமித்த கருத்தோடு ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், 3 செயலாளர், ஒரு பொருளாளர் ஆகிய 8 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒருமித்த கருத்தோடு. அதில் தலைவராக நான் ராமமூர்த்தி என் பேர், 2வது துணைத் தலைவர் ரவிசங்கர், இன்னொரு துணைத் தலைவர் கலையரசன், பொதுச் செயலாளர் நஸ்ருதீன் முகமது, செயலாளர் இளங்கோ, செயலாளர் முருகன், தர்மா, பொருளாளர் ஸ்டாலின் ஆகிய இந்த 8 பேரும் இந்த சங்கத்தை முன்னிருந்து நடத்துவதற்காக இந்த ஏகமானதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளோம். மேலும் இந்த பெத்தநாயகன் நகரத்தினுடைய அனைத்து வேலை நலன் ஆகியவற்றை முன்னெடுப்பதற்காக எங்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நாங்களும் அதற்கு ஒன்றுபட்டு இந்த பெத்தநாயகன் நகர வியாபாரிகள் சங்கத்துக்கு உறுதுணையாக செய்வோம் என்று கூறிக்கொள்கிறோம். சிவகாசியில் தங்கையை காதலித்த கல்லூரி மாணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரனை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் வீரமாணிக்கம். இவர் அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பன் ஆனந்த் என்பவரின் தங்கை 14 வயது சிறுமி முனீஸ்வரியை கடந்த 1 ஆண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வீரமாணிக்கத்திற்கு ஆனந்தத்திற்கும் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ஆனந்த் வீரமாணிக்கத்தை கத்தியால் நெஞ்சு மற்றும் இடுப்பு பகுதியில் குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவரை உறவினர்கள் மீட்டு மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வீரமாணிக்கம் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆனந்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் ஆரணி ஆற்றில் மிதந்த ஆண் சடலம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி ஆற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதை அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் ஆற்றில் மிதந்த சடலத்தை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த நபர் யார், ஆற்றில் தவறி விழுந்தாரா அல்லது அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெங்கவள்ளி அருகே தேனீக்கள் கொட்டியதில் 4 சிறுவர்கள் உட்பட 8 பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே தெடாவூர், வீரகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலையில் ஓரம் இருந்த மரத்தின் மீது தேன்கூடு கட்டியிருந்தது. இந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் தேன்கூட்டின் மீது கல் வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தேனீக்கள் சாலையில் சென்ற பொதுமக்களை விரட்டி சென்று கொட்டியது. இதில் 4 சிறுவர்கள் உட்பட ஜெயக்கொடி, துரைராஜ், அபிராஜ், சிபிராஜ் உள்ளிட்ட 8 பேர் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு கெங்கவள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் துரைராஜ் என்பவர் மேல் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இது குறித்து கெங்கவள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் தாம்பரம் தொகுதி மகளிர் அணி சார்பில் 1000 நபர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் தொகுதி மகளிர் அணி சார்பில் தை திருநாளையொட்டி 1000 நபர்களுக்கு பொங்கல் தொகுப்பு பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தாம்பரம் தொகுதி மகளிர் அணி தலைமை சுனிதா ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து முழு கரும்புடன் பொங்கல் தொகுப்பு பையை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு, மாவட்ட தலைமை சங்கர், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராஜகுமாரன், பூவேந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணிப்பேட்டையில் அதிமுக நிர்வாகிகளுக்கு சுட சுட அறுசுவை பிரியாணி வழங்கி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் மகளிர் அணியினர் மண்பாண்டத்தில் பொங்கலை வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்த விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என கரகோஷங்களை எழுப்பினர். பின்னர் மேடையில் இருந்த கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுட சுட அறுசுவையான பிரியாணி விருந்தை வழங்கி சமத்துவ பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். முன்னதாக சமத்துவ பொங்கலை கொண்டாடும் விதமாக மாட்டு வண்டியில் உலா வந்து மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை கட்சி நிர்வாகிகளின் வாகனத்தில் ஒட்டி கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தினர். தென்காசியில் 45 நாட்களாக குப்பைகளை அள்ளவில்லை என கூறி இளைஞர் ஒருவர் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு குப்பையை கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பிரானூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு குப்பைகளை அள்ளுவதற்கு பலமுறை கூறியும் பிரானூர் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரானூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான கட்டிடத்தில் சேவை மையம் நடத்தி வரும் கடை உரிமையாளர் முத்துக்குமார் கடை முன்பு உள்ள குப்பைகள் குவிந்து அதனை பிரானூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொட்டிவிட்டு செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் ராஜா முத்துக்குமாரின் கடைக்கு வந்து மிரட்டும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் ராஜா ஊராட்சி நிர்வாகத்தில் தலையிடுவதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெருக்களில் கொட்டும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் பொங்கல் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் பொங்கல் திருவிழா, கலை நிகழ்ச்சி மற்றும் கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இதில் வழக்கறிஞர் ராவணன், சொரடியா ராஜேந்திரன், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர், மருத்துவர்கள் டாக்டர் எழிலரசி, கார்த்திகேயன், முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தினை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கல்லூரி தாளாளர் அலியமூர்த்தி தலைமையில் கொண்டாடப்பட்டது. ஜாதி மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் தனியார் கிளப் நிர்வாகிகள் ஆனந்த், காந்தி, அப்துல் ரவூப், கல்லூரி தாளாளர் ஜோதி கலியமூர்த்தி, கல்லூரி முதல்வர் மில்டன் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அன்னமங்கலத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாள் கொண்டாட்டம் கல்லூரி தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது மாணவர்கள் உழவு தொழிலுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கைக்குத்தல் அரிசியில் பொங்கலிட்டு நடனமாடினர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஹரிகுமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவமனை நிறுவனர் ஏசி சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊழியர்களுக்கு 1.5 லட்சம் மதிப்புள்ள ஐபோன், 1 லட்சம் மதிப்பிலான 75 இன்ச் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னை புழுதிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளியின் தலைவர், துணைத் தலைவர், பிரகாசவள்ளி, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் GK மணி தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் முதியவர் 50க்கும் மேற்பட்டோருக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்மொழி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் நலத்திட்டங்களை வழங்கி பொங்கல் வைத்து கொண்டாடினர்.
இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நகர செயலாளர் கார்த்திகா, துணை செயலாளர் மாயாதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த உள்ளகரம் 185வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி இல்லத்தில் ராயல்ஸ் லயன்ஸ் கிளப் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்ளகரம் கட்சி நிர்வாகிகள் ஜெயக்குமார், இளைஞர் அணி அமைப்பாளர் கார்த்திக், சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள ஜெயந்தி நகர் மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் மலைவாழ் மக்கள் குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பரிசுகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த தனியார் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு நல்லூர் ஒன்றிய திமுக துணை செயலாளரும் பள்ளி தாளாளருமான அன்புகுமரன் தலைமை தாங்கினார். இதில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அமிர்தூன், தனுஷ்கோடி, லட்சுமணன், பிரகாஷ் ராஜா, பள்ளி முதல்வர் ஷீலா, அன்புகுமரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக கல்லூரி முதல்வர் பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து பொங்கல் பானையில் பச்சரிசி வெல்லம் இட்டு மாணவிகளுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டான கயிறு இழுத்தல், உரியடி போன்ற விளையாட்டுகளும் நடன நிகழ்ச்சிகளுக்கு நடனமாடி மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மீண்டும் ஜிம் தலைப்பு செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் 2700 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட இஜெட் வடிவ சுரங்க பாதை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. இன்று போகி பண்டிகை. பழைய பொருட்களை அளித்து போகியை உற்சாகமாக கொண்டாடிய மக்கள். உத்தரப்பிரதேசத்தில் இன்று தொடங்குகிறது மகா கும்பமேளா. சுற்றுலா பயணிகள் 1296 ரூபாய் கட்டணத்தில் ஹெலிகாப்டர் சவாரி மேற்கொள்ளும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. பலி எண்ணிக்கை 16ஆக உயர்வு. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.